Taste the Daily. காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக வருகிற 17-18 தேதிகளில் தமிழகத்தின் வடகடலோர மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்யக்கூடும் என தென்மண்டல வானிலை ஆய்வு மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் அவர் அளித்த பேட்டியில், சனிக்கிழமை உருவாகும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழக கடற்கரை நோக்கி நகரக்கூடும் என தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழையை பொறுத்தவரை கடந்த அக்டோபர் 1ஆம் தேதி முதல் தற்போது வரையிலான காலகட்டத்தில் 54 சென்டிமீட்டர் பதிவானதாகவும் இது வழக்கத்தை விட 32% அதிகம் என்றும் இந்த காலகட்டத்தில் இயல்பு அளவு 40 சென்டிமீட்டர் என்றும் கூறியுள்ளார். தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகக்கூடும். அதனைத் தொடர்ந்து வருகின்ற 48 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி மேற்கு வடமேற்கு திசையில் தமிழக கடற்கரை பகுதியில் நோக்கி நகரக்கூடும். இதன் காரணமாக 17-18 தேதிகளில் வடகடலோர மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு உள்ளது. Taste the Daily.